من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله مولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام: الدين والنصيحة أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இப்புனித செயலை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தியும் சமாதானமும் இருளகா வழிகாட்டி உத்தம திருநபி எங்கள் உயிரிலும் மேலான கண்ணியமிக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், மோமினான ஆண் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய ஏவலை ஏற்று வெள்ளிக்கிழமை தினத்தில் ஃபத்வாவை கேட்பது, தொழுகையில் ஈடுபடுவது பரலான காரியம், கட்டாய கடமை என்ற நியத்தோடு மறுத்திருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ்வை தக்வா செய்து இறையஞ்சி வாழுமாறும் அவனால் எங்களுக்கு தரப்பட்ட கட்டளைகள் முடியுமானவரை வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் அவனால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அத்தனை விடயங்களை விட்டு முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறும் என்னையும் அப்பால் உங்களையும் இந்த நல்ல நேரத்தில் நல்லுபதேசம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த முத்தகீன்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாதுல் உக்ரா மாதத்தினுடைய 2வது வார ஃபத்வாவிலே நாங்கள் எல்லாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்திலே வாழ்வதற்கான அழகான வழிகாட்டலை தந்து எங்களுக்கு நபிமார்கள் ஊடாக வழிகாட்டி இருக்கிறார். படைத்தவன் அல்லாஹுக்கு தான் தெரியும். படைக்கப்பட்ட உயிரினங்கள், படைப்பினங்களுடைய தத்துவம், பலம், பலையினம் விளங்கும். அதனை அறிந்த அல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டலாக சம்பூர்ணமாக்கப்பட்ட, குறைவில்லாத, வளைவில்லாத, நெகிழ்வில்லாத சன்மார்க்கத்தை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். அந்த சன்மார்க்கத்திலேயே நாம் வாழ்ந்து அதிலேயே மரணிக்க வேண்டும். இந்த தேவையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உபதேசங்களை நாம் கேட்கின்றோம். ஏனோ தானோ என்று நாங்கள் தட்டி கழித்துவிடக்கூடாது. வெவ்வேறு பயான்களை வெவ்வேறு கோணத்தில் பார்த்தாலும் ஜும்மாவுடைய பயான் என்பது ஒரு இபாதத். அதனால தான் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள், பக்கத்தில் இருப்பவரோடும் பேசவிட வேண்டாம் என்று எங்களுக்கு நபிமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
மலாயிக்காமார்கள் ஜும்மாவுக்கு வருபவர்களுடைய பேர் லிஸ்டை எடுத்துவிட்டு இமாம் மிம்பரிலே ஏறி குத்துபா ஓத ஆரம்பித்தால் ஏடுகளை மூடிக்கொண்டு அவர்களும் வந்து உட்கார்ந்து குத்துபாவை கேட்கின்றார்கள் என்றால் அது எவ்வளவு பிரதானமான இபாதத்தாக நோக்கப்படுகிறது. எனவே இங்கு சொல்லப்படுகின்ற, இங்கு தரப்படுகின்ற சிந்தனைகள், இங்கு சொல்லப்படுகின்ற ஆலோசனைகள் எமது இன்மை மறுமைக்கு இலாபகரமானது. உலகத்தில் வாழ்வதும் இலகுவாக ஆகிவிடும், மறுமையிலும் அடைவு மட்டத்தை, சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவே உள்ளங்களை தூய்மையாக்கி 4 விஷயத்தை கேட்க வந்திருக்கிறேன், என்ன சொல்லப்படுகிறது என்கிறதை கிரகிக்கின்றேன், கிரகித்துக் கொண்டு இருப்பேன் என்ற நியத்தோடு நாம் இருந்தால் நிச்சயமாக அது வாழ்வில் பயனளிக்கும். அல்லாஹ் தஆலா எங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறான். எங்களுடைய உள்ளங்களை வைத்துத்தான் எங்களுடைய நடவடிக்கைகள், நிலைமைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆக்கி தருகிறான். உள்ளம் சீர்கட்டு விட்டால், உள்ளம் பண்படாது மோசமான சிந்தனைகளுள் உள்வாங்கப்பட்டால் நிச்சயமா எதுவும் பயனளிக்காது. உள்ளங்கள் பற்றி நிறைய பேசலாம். ஒவ்வொருவருடைய உள்ளங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான அமைப்பிலே இருக்கின்றன. அந்த உள்ளங்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற, உள்ளங்களுக்கு அமைதியை கொடுக்கின்ற, இதுதான் அதற்குரிய மாத்திரைகள் என்று சொல்லித் தருபவர்கள் உலமாக்கள், சங்கையான உலமாக்கள். உடலுக்கு ஆரோக்கியத்தை, உடலுக்கு நோவில்லாமல், உடலுக்கு புண்வராமல், உடலுக்கு வெவ்வேறு நோய்கள் வராமல் அறிவுரை வழங்குவது, சிகிச்சை செய்வது வைத்தியர்கள். எனவே அல் உலமாஉ அத்திப்பாஉல் குலூப் என்று அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். உலமாக்கள் என்பவர்கள் உள்ளங்களுக்கு சிகிச்சை செய்பவர்கள். எங்களுடைய முழு கொன்றோலும் உள்ளத்தை நோக்கியதாகத்தான் இருக்கிறது. எனவே உள்ளத்தை நாம் மாசுபடாமல் உறுதி வாய்ந்ததாக, நல்ல விடயங்களை கிரகிக்கக்கூடியதாக, கெடுதிகளை விட்டு தவிர்க்கக்கூடியதாக அதனை நாம் நம்முடைய கொன்றோலுக்கு கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையும் அல்லாஹ்வுடைய கொன்றோலும் தான் எங்களுடைய உள்ளங்களுடைய நிலைமை தங்கியிருக்கிறது. இருந்த போதிலும் நல்லதை நாம் நினைக்க வேண்டும், நல்லதை கிரகிக்க வேண்டும். 4 விடயத்தை கேட்க வந்திருக்கிறோம், அது நமக்கு வாழ்வில் பயனளிக்கும் என்ற நோக்கத்தில் இங்கு நாம் இருந்துவிட்டால் அந்த ஏனோ தானோ என்ற விடயம் இல்லாமலாகி அது இன்னுமொரு விளக்கத்தையும் அல்லாஹ் வாழ்வாக தருவான். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் என்பது வெறும் வாய் திரட்டல்கள் அல்ல, அது வெறும் வார்த்தை மாயாஜாலங்கள் அல்ல. அந்த பேச்சிலே அல்லாஹ் ஒரு வசீகர தன்மையை வைத்திருக்கிறான், வழிகாட்டலை வைத்திருக்கிறான். அதனால உபதேசம் எங்கு சொல்லப்படுகிறதோ அவைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கேட்க வேண்டும். அது மூமின்களுக்கு பயனளிக்கும். நாம் மூமினா மூமின் இல்லையா என்பதை நாமே தான் செக் பண்ணி பார்க்க வேண்டும். இப்ராஹிம் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு மனிதன் சென்று, அந்த மூமின், நீங்க தற்போது மூமினா என்று கேட்டார்கள். ஒரு அறிஞரிடத்திலே ஒரு சாதாரண அல்லது இன்னும் ஒரு அறிஞர் வந்து, நீங்கள் எந்த வகையில் முஸ்லிம் மூமினாக இருக்கின்றீர்கள் என்று இமாம் அவர்கள் மாறி கேட்டார்கள். வாயினால் அல்லது உள்ளத்தினால் ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரி வ ஷர்ரி மின் அல்லாஹி தஆலா என்று சொல்லி கருத்தை விளங்கி ஏற்று நடக்கின்ற அந்த ஈமானை கேட்கின்றீர்களா, அல்லது இதா ذிக்ரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளங்கள் நடுநடுங்கும், அந்த ஈமானுடைய நிலையை கேட்கின்றீர்களா என்று மாறி கேள்வி கேட்டவர்களிடத்திலே இன்னும் ஒரு கேள்வியை இமாம் இப்ராஹிம் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கேட்கிறார்கள்.
எனவேதான் மூமினுடைய அந்தஸ்திலே நாம் வாழ்ந்தால்தான் சொல்லப்படுகின்ற உபதேசம் பயனளிக்கும். இல்லையானால் ஒரு காதினால் கேட்டு அது மறுகாதினால் சென்றுவிடும். எனவே அன்பர்களே, நண்பர்களே, சீதேவிகளே, நாம் எப்போது சீதேவித்தனம் உள்ளவர்களாக ஆகின்றோம் என்றால் பிறருடைய உபதேசத்தை கேட்டு வாழ வேண்டும். அஸ்ஸஈது மன் உஇத பிகைரிஹி, இது ஹதீஸ். சீதேவித்தனமானவன், மகிழ்ச்சிகரமானவன், ஆரோக்கியமானவன் யார் என்று சொன்னால் பிறருடைய உபதேசத்தை கேட்டு வாழ்பவன். எனவே யார் சொன்னாலும் புறக்கணிக்காமல் சொல்வதை கேட்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்க, உன்துர் மா கால வலா தன்துர் இலா மன் கால, சொல்வதை கவனி, சொல்வது யார் என்று கவனிக்காதே. நல்ல விடயமா வாழ்க்கையில் நாம் மாஷா அல்லாஹ் எடுத்து நடக்க வேண்டியதுதான். எனவே தீன் என்பது அந்நஸீஹா, தீன் என்பது உபதேசம்தான். அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லுகின்ற உபதேசம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது ரசூல்மார்கள் அவருடைய உம்மத்தினர்களுக்கு சொல்லுகின்ற உபதேசம், மூமின்களுக்குள்ளே சொல்லுகின்ற உபதேசம். எனவே வெறும் எழுத்துக்களால், பேச்சுக்களால், மைக் வார்த்தை சத்தங்களால் காற்றோடு காற்றாக வான்வகை நோக்கி செல்லுகின்றதாக அமையக்கூடாது. விஷயம் அவ்வாறல்ல. அத்தீனு அந்நஸீஹா, சன்மார்க்கம் என்பது உபதேசம் பெற்று வாழ்வது, ஒருவர் உபதேசித்துக் கொள்வது. அது ஆலிமாக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், ஆலிம்களுக்குள்ளேயே இருக்கலாம், பாமரர்களுக்குள்ளேயே இருக்கலாம். அந்த உபதேசம் நீங்க அசர் சொல்லிட்டீங்களா, ஜும்மாவுக்கு நேரத்தில் போனீங்களா என்றால் அவருக்கு ஒரு அலர்ட் ஒன்று உண்டாகும். நம்ம இன்னைக்கு ஜும்மாவுக்கு நேரத்தில் போகல தானே, அப்போ அடுத்த முறை இன்ஷா அல்லாஹ் போக வேண்டும் என்ற உணர்வு ஒருவர் கேட்கின்ற போதுதான் உருவாகும். எல்லோரோடையும் சேர்ந்து கூட்டத்தோடு கோவிந்தா என்று நாம் போய்விட்டால் அது கவனிக்கப்படாது, விடுபட்ட ஒரு விஷயமாக மாறிவிடும். பொன்னான விளக்கு என்றாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். மாங்கொழி நேரத்துக்கு கேட்டால்தான் தொழ வேண்டும் என்ற உணர்வு உண்டாகும். இல்லையானால் இன்னும் அசருக்கு வாங்க சொல்லவில்லை என்றே இருந்து விடுவோம். எனவே நாம் நமக்குள்ளே உபதேசித்துக் கொள்ள வேண்டும், நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒருத்தர் நல்லதை ஏவி தீயதை தடுத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மூமின்கள் எதிர்பார்க்கப்படுற மூமின்களுடைய சிபாத் பண்புகள். அல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள் என்றால் யார்? நேரத்தோடு நான் சொன்னது போல அல்லாஹ் என்றால் உள்ளம் நடுநடுங்கும். மூமின் என்றால் யார் என்றால் பல விதமாக கதைத்து கொண்டு போகலாம், நேரம் அவகாசம் கொடுக்காது. கத்அப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் அவங்க? அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகையில் உள்ளச்சத்தோடு நின்று தொழுபவர்கள் தான், அவர்கள் தான் ரியல் மூமின். அவர்களுக்கு தான் உள்ளத்திலே மாற்றம் ஏற்படும், அவர்களுக்கு தான் சொல்லுகின்ற உபதேசம் பயனளிக்கும். நம்மை நாமே தான் அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூமின்கள் என்றால், மூமினான பெண்கள் என்றால் அவர்களுக்குள்ளே அவர்கள் நல்லதை கொண்டு ஏவுவார்கள், தீயதை கொண்டு தடுத்துக் கொள்வார்கள். மாஷா அல்லாஹ். அப்ப நான் ஒரு மூமினுடைய அந்தஸ்துக்கு வந்து விட்டேனா என்று நாம எம்மை கொஞ்சம் புடம்போட்டு பார்க்க வேண்டும், அளவீடு செய்ய வேண்டும். நாம் பிறரைத்தான் அளவீடு செய்கின்றோமே தவிர எம்மை நாம் அளவீடு செய்ய யாரும் முன்வருவதில்லை. தற்பெருமை, நான் திறமாக இருக்கிறேன், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன், நான் தீனிலே தான் இருக்கிறேன், அல்லாஹ்வே சொல்லிவிட்டானே வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உன்னை யாரும் திறமென்று சொல்ல வேண்டாம். அஅலமு பிமன் இத்தகா, அவனுக்குத்தான் தெரியும் யார் திறமானவன், ரொம்ப தக்குவாதாரி, இறையச்சம் உள்ளவன் யார் என்பதை அவன் தான் அறிய வேண்டும், நாம் அல்ல. நாம் முடிவெடுக்க முடியாது என்பதுதான் இந்த குர்ஆனுடைய வசனம். எனவே எங்களுக்குள்ளே நாம் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பேசி கதைத்து எமக்குள்ளே
நாம் ஒரு நல்லொரு உணர்வை உண்டு பண்ணிக்கொண்டால் நாம் ஒரு மூமினுடைய அந்தஸ்திலே இருக்கிறோம். வல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅதுஹும் அவுலியா பாத். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகக்காரர்கள், உள்ளத்திலே மாசுபட்டவர்கள், தீனை வெளியிலே காட்டிக்கொண்டு உள்ளத்துக்குள்ளே மறைத்து கொண்டு திரிபவர்கள். அவர்கள் கெட்டதை ஏவுவார்கள், நல்லதை தடுப்பார்கள். கெட்டதை செய்ய என்று மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஊக்குவிப்பாங்க. நல்லதை செய்ய வேண்டாம் என்று தடுப்பார்கள். இவர்கள் யாரு? உள்ளம் செத்தவர்கள், முனாஃபிகூன்கள். அந்த செக்ஷனுக்கு நாங்கள் போக முடியாது. நாங்கள் மூமின்கள். மூமின்கள் யார்? அதில் நிறைய கேள்விகள் எழுப்பலாம், நிறைய பதில்கள் வந்து கொண்டும் இருக்கும். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நல்வழி காட்டும். அந்த முத்தகீன்கள் யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விடயங்களில் உறுதியான நம்பிக்கையோடு செயல்படுபவர்கள். தட்டித்தான் கேஸ் அல்ல, மழையில் நனைந்த கோழி அல்ல. எங்களுடைய ஈமான் உறுதி, ஸ்ட்ராங். அந்த உறுதிப்பாட்டை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், மூமின்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு. ஜும்மாவுக்கு வந்திருக்கிறவர்களே நீங்க எல்லாரும் இருங்கள் என்று சொன்னால் மௌலவிக்கு சுகமில்லையாவுக்கு வந்து நீங்க என்ன நினைப்பீங்க? இருந்துட்டு தானே இருக்கிறீங்க, இருக்கிறவங்கள இருங்கன்னு சொல்லலாமா? அவன் நாங்கள் மூமிங்கள் தானே, ஏன் நல்லா திரும்பவும் சொல்றான், மூமிங்களே நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அங்க விஷயம் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்லுகிறான். அல்லாஹ் சகலரையும் அறிந்த ரப்புல் ஆலமீன். அவனுக்குத்தான் பலம் பலகீனம், எங்களுடைய பலம் பலகீனம் விளங்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, கணவான்களே, தீனுடைய உபதேசங்களை கேட்டு நடக்க வேண்டும். எமக்குள்ளே நாம் உபதேசித்துக் கொள்ள வேண்டும். சிறிய விடயமாக இருந்தாலும் தட்டி கழிக்க கூடாது. அவைகளை கேட்டு நடக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். மீண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, உதுகுலூ பிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே சம்பூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். சிலர்கள் நான் சம்பூர்ணமாக நுழைந்து விட்டேன் என்று அவங்களை திருப்தியாக ஆக்கிக் கொள்வார்கள். அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத். குர்ஆன் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கின்றது. இந்த விடயத்தை சொல்லிவிட்டு சம்பூர்ணமாக தீனுக்குள்ளே நுழையுங்கள், நான் நுழைந்து விட்டேனா இல்லையா என்பதை நமக்குள் நாம் கேட்கின்ற கேள்வியும் விடையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும். விடைகளை குர்ஆன் இன்னும் ஒரு வசனத்திலே கேள்வி எழுப்புகிறது. நீங்கள் சிலரை ஏற்று சிலரை நிராகரிக்கின்றீர்களா? இது யூதர்களுடைய பண்பு, கிறிஸ்தவர்களுடைய பண்பு, மூமின்களுடைய பண்பு அல்ல. வலில்லாஹி இஸ்ஸத்து வலிரசூலிஹி வலில் மூமினீன். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மூமின்களுக்கு தான். எங்கும் அவன் மூமின் கேவலப்படுத்தப்பட மாட்டான். ஒரு மூமின் கேவலப்படவே மாட்டான், கேவலப்படுத்தப்படவும் மாட்டான். அவன் அவனாக இருந்தால், அவனாக இல்லையானால் அவன் கேவலப்படுத்தப்படுவான், கேவலமாக்குவான். கண்ணியம் என்பது மூமினுக்குத்தான். அப்ப நாம் எங்கு சென்றாலும் ஒரு மூமினாக, ஒரு மூமினை பார்த்தா மற்றவனுக்கு ஒரு வழிகாட்டல் உண்டாகும், ஹிதாயத்துடைய வழி பிறக்கும், அந்த சுடர் ஈர்ப்பு சக்தி ஒன்று வெளியாகும். மூமின்களுடைய முகத்தையும் மூமின் அல்லாதவருடைய முகத்தையும் நாங்கள் பார்த்து நாங்களே சொல்லுவோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்திலே அல்லாஹ் அந்த தீனை சம்பூர்ணமாக ஏற்று நடக்க வேண்டும். இந்த தீன் தான் எங்களுக்கு இன்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி தரக்கூடியது. அல்லாஹ் தஆலா தந்த சட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தை செம்மைப்படுத்தக்கூடியது, இலவுபடுத்தக்கூடியது, கஷ்டம் இல்லாமல் இருப்பது, மன உளைச்சலை தராதது, மறுமையில் நிம்மதியை ஏற்படுத்தக்கூடியது, சவாபை சுவர்க்கத்தை தரவல்லது. ஒரு மனிதனுக்கு
சாப்பிட குடிக்க கிடைக்காவிட்டாலும், தொழில் துறவுகள் இல்லாவிட்டாலும், மன ரீதியில் அவன் நிம்மதி உள்ளவனாக வாழ வேண்டும். மனிதனுக்கு இன்று நிம்மதி இல்லை. மனதிலே மன கிளேசங்கள், பயம், அச்சம், பஞ்சத்தின் மீது கொண்ட பயம், வறுமையின் மீது கொண்ட பயம், மௌத்தின் மீது கொண்ட பயம், நோயின் மீது கொண்ட பயம், பயங்கள் குடிகொண்டதனால் இவனுக்கு ஈமானிய உணர்வுகள் அங்கே உணர்ந்து செல்வதற்கு தடையாக அமைகின்றது. வெவ்வேறு எண்ணங்கள் கசா குலூபகும் அவர்களுடைய கல்புகளுக்குள்ளே வண்ணஞ்சம் பிடித்து விட்டது. வண்ணஞ்சம் பிடிச்ச உள்ளத்துக்கு கவுட்டு வைத்த முட்டிக்கு மேல் தண்ணியை ஊற்றுவது போல் வண்ணஞ்சம் பிடிச்ச உள்ளத்துக்கு எதுவும் சொல்லி ஏறாது. அந்த உள்ளத்தை விக்ரு செய்து சுத்தப்படுத்த வேண்டும். அந்த உள்ளத்தை இஸ்திக்பார் செய்து சுத்தப்படுத்த வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் என்று நாம் எத்தனை தடவைகள் சொன்னோம். தொழுகையே முடித்து விட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை. டாய்லெட் பாத்ரூம் போய்விட்டு வந்தா குர்ஆனுக்கு இஸ்திக்பார். அந்த இஸ்திக்பார் 70 அல்லது 100 தடவைகள் ஏன் நபிகள் செய்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு விளக்கம் இருந்தாலும் நமக்கு விளக்கம் கிடைக்க வேண்டும் என்றுதான் வழிகாட்டி சென்றார்கள் நபி அவர்கள். எனவே இந்த மாசுபடுகின்ற உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இஸ்திக்பார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், திலாவத் திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், துதி செய்ய வேண்டும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று தஸ்பீஹ், தஹ்மீது, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் மூமினுடைய வாயிலே அடிக்கடி வருகின்ற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். தனிமையில் ஒரு இடத்தில் இருந்து உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று நாம் பாவ மன்னிப்பு தேடினால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுடைய உள்ளங்கள் என்ன செய்யும், நல்லதாக மாறிவிடும். நல்லது கேட்க கிடைக்கும். வல்ல நாயன் அல்லாஹ் என் அனைவர்களுக்கும் நல்வழிகாட்டலை தந்தல்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. பிறருடைய உபதேசத்தை கேட்டு வாழக்கூடிய நல்ல மனோநிலையை மனோபக்குவத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்களை நீயே வழிநடத்துகிறாய். மீண்டும் எங்களை நீ வழிநடத்தி நல்ல பல சிந்தனைகளை எங்கள் உள்ளத்திலே செலுத்திவிட உதவி செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.